சார் திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார். ஒருவேளை அது பாமகவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். பாமக திமுக கூட்டணிக்கு 2026 நம்ம போகல. பாமக நிர்வாகக்குழு, அதன் பிறகு செயற்குழு, மாநில செயற்குழு, அதன் பிறகு பொதுக்குழு, இது மூன்றும் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்பது முடிவு செய்யும். அதனாலே அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இது கூடவே திமுகவோட பேசியிருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசியிருக்காங்க, அங்கே அவங்களோட பேசியிருக்காங்கன்றதெல்லாம் வெறும் வதந்திகள். அந்த மூன்று அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அரசியல் பொதுக்குழு, மூன்றும் கூடி முடிவு செய்யும். டாக்டர் அன்புமணி டெல்லி பயணம், டாக்டர் அன்புமணி டெல்லி பயணம் யார் எங்கே வேணாலும் எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நகரத்துக்கும் போகலாம், நம்ம ஒரு இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம். சரி, இதோட போகலாம். அது சம்பந்தமான கேள்விகள். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற பேர்ல அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி வந்து ஜூன் 7 தமிழக முழு சுற்றுப்பயணம் போறாரு. இந்த சுற்றுப்பயணத்துக்கு பாஜக மாநில தலைவர் ஐநாயகர் அழைப்பு கொடுத்துருக்காரு. அவரும் பங்கேற்கிறதா ஒரு தகவல் இருக்கு. உங்களுக்கு அது மாதிரி அழைப்பு கொடுத்தா நீங்க பங்கேற்கலாம். நாம எப்படி நம்மலாம் நான் சொன்ன திருத்தம் அதெல்லாம் சொல்றேன். இல்லை கூட்டம் இல்லைங்க, சுற்றுப்பயணத்தில் பங்கேற்கலாம். என்ன சொன்னேன், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அப்புறம் இறுதியாக மாநில பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும். அப்போ நீங்கள் கட்டாயம் வருவீங்க. ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் கட்டாயம் வரணும் என்று இப்பொழுதே அழைப்பு. ஐயா, பாமகவில் வந்து கொலை செய்பவர்களும் கொள்ளையடிப்பவர்களும் இறந்த பணம் விற்பவர்களும் தான் பதவி கொடுக்கப்படுதுன்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி அன்புமணி உங்களோட சுற்றுப்பயணம் வேற ஏதாவது கேள்வி கிடையாது. ஐயா, பாமக பிரச்சனை காரணம் பாஜக தான் செல்ல பெருந்தக கூட்டம் சாட்டிருக்காரு. பாமக கூட்டணி குறித்து ஐயா அறிவிக்கும் போது பெண்கள் முதியோர்கள் துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு சேலம் எம்எல்ஏ அருள் சொல்லியிருந்தாரு. துள்ளி குதிக்கும் வகையில எந்த மாதிரியான கூட்டணி அமையுங்க? ஐயா சொல்லும் பொழுது என்ன சந்தோஷமா துள்ளி குதிப்பாங்க. முதியோர் முதற்கொண்டு என்ன சொல்லியிருக்கேன், என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு எதுவும் பிடிச்ச கட்சி அறிவிப்பாங்க, அப்ப நம்ம எல்லாரும் தொழில் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச கட்சி எதுங்க ஐயா? இல்ல ஐயா சொல்றது எனக்கு பிடிச்ச கட்சி. சொல்றாருல ஐயா இப்ப சொல்றது எனக்கு பிடிச்ச கட்சி. 3 அடுக்கு இதுதான் இந்த குழு தான் முடிவு பண்ணணும். அந்த நாள் வரும், சீக்கிரம் வரும். உங்களோட கேள்விக்கு அன்புமணி அவர்களை நீங்க தான் தலைவரா அறிவிச்சீங்க. செயல் தலைவரா இருந்து அவர் இப்ப டெல்லியில தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட செஞ்சிருக்காரு. நீங்க இப்ப தலைவரா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. நீங்க இதே போல தேர்தல் ஆணையத்தில் முறையிட செஞ்சீங்க. நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்றதுக்கு வழிமுறை திரும்ப சொல்றது இருக்கு. பச்சை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று கட்சியை நடத்தேன். இப்பொழுதும் நிறுவனமாக தலைவராக இருந்து தேர்தல் நேரத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார். தமிழக அரசின் 4 ஆண்டு கால பணி எப்படி பார்க்கப்படுகிறது? செயல்பாடுகள், தமிழக அரசின் 4 ஆண்டு கால செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார்? மூத்த அரசியல் இது வரைக்குமே ஒரு கருத்து நீங்க சொன்னாலும் நல்லா இருக்கும்.
தமிழக அரசுடைய செயல்பாடு குறித்து வியாழக்கிழமை தோறும் உங்களிடம் அக்குவேறு ஆணையராக உங்களிடம் சொல்லி வருகிறேன். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க. ஒரு கோர்வையா சொன்னா நல்லா இருக்கும். கோர்வையாக தான் சொல்லிட்டேன். ஒவ்வொன்று மொத்தமாக ஒரு நாள் அடுத்த வியாழக்கிழமை சொல்கிறேன். சரி, அடுத்த வியாழக்கிழமை அதை பற்றி சொல்கிறேன். முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட திட்டம் ஏதாவது பூம்புகார் மாவட்டத்தில் 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்துகிறோம். பூம்புகாரில் ஆகஸ்ட் 10 அதற்காக எப்போ போகிறோம்? ஜூலை 10 அங்கே போய் அந்த இடமெல்லாம் பார்க்கறதுக்கு நான் போகிறேன். ஜூலை 10 வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாநாட்டுக்கு அனைத்து கட்சியும் அழைப்பு விடுப்பீங்களா ஐயா? பூம்புகார் மாநாட்டுக்கு அனைத்து கட்சியும் அழைப்பு விடுப்பீங்களா? இது அனைத்து கட்சிகள் இது வந்து மகளிர் மாநாடு. மகளிர் மாநாடு என்பதனால மற்ற கட்சியை சேர்ந்த மகளிர்கள் வரலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக மகளிர் மாநாடு நடத்துவது வன்னியர் சங்கம் தொடர்ந்து நடத்திட்டு வந்தோம். எழில் நடத்தலை. அதனால் எந்த கட்சியை சேர்ந்த மகளிரும் எல்லா கட்சியை சேர்ந்த மகளிரும் அதில் வரலாம். மகளிர் மாநாடு கட்சி தலைவருக்கான பதவி வந்து 3 ஆண்டு காலம் தான். ஆனா ஜி.கே. மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா பயணித்திருக்காரு. இது எப்படி? கட்சி தலைவருக்கான பதவி வந்து 3 ஆண்டு காலம். ஆனா ஜி.கே. மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா பயணித்திருக்காரு தலைவர் பதவியில. தலைவரா பயணிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி நீண்ட காலமா 3 ஆண்டு காலம் தான் தலைவருக்கான பதவி. 25 ஆண்டு காலமாக தலைவராக இருந்தார். ஜி.கே. மணி 25 ஆண்டு காலமாக தலைவராக நினைக்கிறேன். ஐயா, ஒரே ஒரு கேள்வி. அன்புமணி ராமதாஸ் வந்து நடைபயணம் மேற்கொள்றாரு. அதனுடைய கருத்தை என்ன மாதிரியான அது சம்பந்தமான அவர் சம்பந்தமான கேள்விகளை எல்லாம் தவிர்க்கவும் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. ஐயா ஏப்ரல் 10ஆம் தேதி அன்புமணி அவர்களை வந்து செயல் தலைவரை அறிவிச்சீங்க ஐயா. நேற்று எம்எல்ஏ சார் வந்து பேட்டி கொடுக்கும்போது இல்ல மே 28 வரைக்கும் தலைவரா இருந்தாருன்னு சொல்லியிருந்தாரு ஐயா. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. ஐயா தான் தலைவர்னு சொன்னேன். அவர் செயல் தலைவராக தான் இருக்காருன்னு சொன்னேன். மே 28 வரைக்கும் அவருக்கு பதவி காலம் முடிஞ்சிச்சு. மே 28 முடிஞ்சிச்சு. நீங்க ஐயா ஏப்ரல் அதுக்குள்ள ஐயா சொல்லிட்டாரு. ஐயா, மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் கலவரம் வெடிச்சிருக்கு ஐயா. மத்திய அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. எதிர்கட்சிகளோடு நானும் சேர்ந்துக்கிறேன். ரயில் கட்டணத்தை வந்து மத்திய அரசு மீண்டும் உயர்த்திருக்காங்க ஐயா. வெட்டக்கூடாது. அதெல்லாம் கேரள பாடகெல்லாம் அதுதான் சொல்றாங்க. வெட்டக்கூடாது.